யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர்ல என்ன ஓத வேண்டும் சொன்னாங்க. நீ ஓது, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ அஃபுவாக இருக்கிறாய், நீ அஃபுவை விரும்புகிறாய், என்னை மன்னித்திரு, எனக்கு அஃபுவை தந்துவிடு. இந்த அஃபு என்றா என்ன? நம்ம எல்லாம் சொல்றோம், யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், கஃபார் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம், வலுப்பமான அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இந்த அஃபு என்ற மன்னிப்பு அது என்ன? தமிழ்ல எல்லாத்துக்கும் மன்னிப்பு தான். ஆனால் ஈமானிய விளக்கத்துல இந்த அஃபுவுக்கு அறிஞர்கள் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. நாங்க ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்று தௌபா செஞ்சால் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்கிறான். என்றாலும் நாளைக்கு மறுமையில லேசான விசாரணை ஒன்று இருக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு விசாரிக்கப்படுவதற்கு நிறுத்தாட்டப்பட்டானோ அவன் அழிந்து விடுவான், அவனால தப்பேடாது. அப்ப ஆயிஷா அம்மையார் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, லேசான கேள்வி கேட்கப்படும் என்று. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லேசான கேள்வி என்ன தெரியுமா? அது கேள்வியில உங்களை பாவம் உலகத்துல நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சிருப்பீங்களே, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டு மறுமையில எழுப்பி சொல்லுவார், அடியானே நீ இந்த பாவத்தை செஞ்சாய், நீ இஸ்திக்ஃபார் கேட்டாய், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அல்லாஹ்வோட கருணையை அவன் வெளிப்படுத்துவான். இதுதான் இஸ்திக்ஃபார். ஆனால் அஃபுவு என்பது என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு பாவத்தை செஞ்சிருப்போம், நாங்க பிறகு அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்கிறோம். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, என்னை பலகீனத்தால் நடந்துட்ட, இதுக்கு பிறகு இந்த பாவங்களில் ஈடுபட மாட்டேன் என்று நீங்க உண்மையாக தௌபா செய்யும் போது அல்லாஹ் அஃபு என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய அந்த பண்பை உங்கள் மீது வெளிப்படுத்தினால், உங்களோட பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, உங்களோட பாவம் செஞ்ச அந்த நேரம் நீங்க செஞ்ச பாவத்தை அல்லாஹ் நன்மையாக எழுதி வைப்பான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதுக்கு பேர் தான் அஃபுவு. அது குஃப்ரானை விட உயர்வானது, சாதாரணமான மன்னிப்பை விட உயர்வானது. நீங்க பாவம் செஞ்சிருப்பீங்க, பயந்து கொண்டிருப்பீங்க, நாளை மறுமையில உங்களோட கேள்வி கணக்குல அந்த பாவம் வராது. நீங்க யோசனை பண்ணுவீங்க, நான் இந்த நேரத்தில் இப்படி ஒரு பாவம் செஞ்சனே, நான் அதுக்கு பயந்து கொண்டிருக்கிற, அல்லாஹ் அந்த கேள்வி கணக்கில் அது இல்லையே, ஏன் பட்டோலையில இல்லையே. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அடியானே லைலத்துல் கத்ர் போன்ற நல்ல இரவுகள்ல நீ கேட்டாய் அல்லவா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், பாவங்களை மன்னித்து பாவங்களை நன்மையாக மாற்றக்கூடிய ரஹ்மானே, என்னை மன்னித்து என்னுடைய பாவங்களை நன்மையாக மாற்றி விடுவாயாக என்று நீ கேட்டாய் அல்லவா, நீ செய்த பாவம் நன்மையாக எழுதப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன். லைலத்துல் கத்ர்ல இந்த துஆவை கேளுங்க, இரவுகள்ல கேளுங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அது கிடைச்சிட்டால் நாங்க பாக்கியவான்கள், கண்ணியத்துக்குரியவர்களே.